வணக்கம். நேற்று விஜய் வந்து சிபிஐ விசாரணை டெல்லிக்கு போயிருந்தாரு. சரி, டெல்லியில் போய் விசாரணை பண்ணாங்கல்ல, என்ன பண்ணாங்க பெருசாக? பழைய கேள்வியை தான் திரும்பவும் கேட்டிருக்கிறாங்க. பழைய கேள்வி கேட்டுட்டு, என்ன உங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து பணம் வருதாம்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அவ்வளோதானே, வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னா அதுக்கான கணக்கு வழக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தனித்து போட்டி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஓட்டுகளை பிரிப்பீங்க, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக நீங்கள் மறைமுகமாக உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்போட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது சிபிஐ அதிகாரிகள் பேசலை. பாஜக தரப்பில் டெல்லியில் போய் அவர் தங்கியிருந்தபோது அப்போ வந்து பாஜக தரப்பில் சிலர் போய் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. திமுக திரும்பவும் ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் தான் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அப்படி நீங்கள் திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்புறமா அவங்களுடைய ஆஃபர்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விஜய் வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஏன்னா விஜய் தரப்பில் வந்து விஷ்ணு ரெட்டி, அப்புறமா அர்ஜுனா இவங்க எல்லாமே கூட இருந்துருக்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்து போட்டி போடுறத கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விஜய் அதுக்கு எதுக்குமே சம்மதிக்கலை. தனித்து தான் போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரி விஜய் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறமா சிபிஐ விசாரணை 7 மணி நேரம் நடந்துச்சு. வெளியே வந்தோடனே உற்சாகமாக தான் வந்தார். பெருசாக கேள்வி கேட்பாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி பேரை ஏன் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க போல இருக்குது. செந்தில் பாலாஜிக்கும் கரூர் சம்பத்துக்கும் என்ன தொடர்பு? செந்தில் பாலாஜி பேரை 10 ரூபா பாட்டில் பாலாஜி அப்படின்னு சொன்ன பிறகு தான் என்னை நோக்கி செருப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அந்த வீடியோலாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படிலாம் வரல. அந்த பாட்டு அவர் அந்த பேச்சு பேசும்போதெல்லாம் வரல. ஒருத்தர் மயங்கி உளுந்து கிடந்துட்டுருக்கான், மயங்கி உளுந்து கிடக்கிறான், நிறைய பேர் மயங்கி உழுவுறாங்க, மூச்சுத்திணறல் ஏற்படுது, ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதை விஜய்க்கு எப்படி உணர்த்துறது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. அப்போ தான் அங்கே கும்பலில் இருக்கிற அது விஜய் தரப்பு ஆட்களாக கூட இருக்கலாம், தாவேகா உறுப்பினராக கூட இருக்கலாம், இல்லை தாவேகாவில் ஒரு நிர்வாகியாக கூட இருக்கலாம். அவனுக்கான ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல, அவன் அந்த செருப்படுத்து வீசினது காரணமே உங்கள் கவனத்தை இந்த சைடு கொண்டு வர்றதுக்காக தான் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயமா. அது வீடியோலாம் நிறைய வீடியோலாம் வந்துச்சு, அதை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. விஜய்க்கு விட்டுட்டாங்க. விஜய் நீ தனித்து போட்டி போடுறியா, போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா விஜய்க்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம்னா விஜய்க்கு இந்த சமயத்தில் இன்னும் மாசாக போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜக மேலிடத்து தரப்பில் வந்து பேசின தொழிலதிபர்கள் வந்து விஜய் தரப்போட பேச்சுவார்த்தை நடத்துனாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 25% 30% வந்து விஜய் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற சர்வேயை தாண்டி வெளியே இருக்க சர்வே எடுக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது திமுக திட்டம் போட்டு உங்களை அந்த மாதிரி உசுப்பேற்றுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் உங்களுக்கு அவ்வளோ வாக்கு சதவீதம் கிடையாது, 15லேருந்து 20 தான் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது விஜய்க்கு சரி ஏதோ ஒன்று நாங்கள் நின்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்கார். ஏன்னா பவன் கல்யாணம் வந்து இந்த முடிவை தான் எடுத்தார். 2 தேர்தல் வந்து நின்று பார்த்தார். சுயேட்சை அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நின்று பார்த்து அதுக்கப்புறமா எவ்வளோ சதவீத வாக்குகள் அப்படிங்கிறத அவர் யூகிச்சு அதுக்கப்புறமா தான் கூட்டணி வச்சார். அதே போல் நானும் அது மாதிரி எனக்கு எத்தனை சதவீத வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது தான் விஜய் தரப்போட எண்ணமாக இருக்குது. அது நியாயமான ஒரு எண்ணம் தான். ஏன்னா அவர் கட்சிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. நாளைக்கு இன்றைக்கி போய் என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னோம்னா இது அதிமுக ஓட்டுன்னு அவங்க ஒரு லம்பான ஓட்டை பிரிச்சுக்குவாங்க சதவீதத்தை. பாஜக ஏற்கனவே நாங்கள் 11% வச்சுருந்தோம், இப்போ ஒரு 13% எங்களுக்கு கூடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 15-20% வச்சுக்குவாங்க. கடைசியில் விஜய்க்கு 2% வந்துச்சு, 3% வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது விஜய்னால் ஏற்றுக்க முடியாது. விஜய்னால தான் எல்லாமே வந்திருக்கோம், ஆனால் அதை அவங்களால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மனசு அவங்களுக்கு கிடையாது. இது வந்து அரசியல். அதனால் வந்து விஜய் இந்த தடவை வந்து கண்டிப்பாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும், தனித்து தான் போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தாவேகாவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்துமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து சிபிஐக்கு போகிறாரு, வேட்பாளர் தேர்வு அப்படி இப்படின்னு நேர்காணலாம் நடத்துகிறாரு. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி, அர்ஜுனா 2 பேரும் சேர்ந்து புஸ்லி ஆனந்தை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புஸ்லி ஆனந்துக்கு ஒன்றும் பெருசாக வந்து ஒரு செல்வாக்கெல்லாம் கிடையாது, பேச தெரியாது. அது இல்லாமல் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் பெருசாக புரியல, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்னென்னா புஸ்லி ஆனந்த் பொதுச்செயலாளராக இருக்கட்டும், விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு கட்சியை ஆரம்பிக்க வச்சது புஸ்லி ஆனந்தாக தான் இருக்கும். புஸ்லி ஆனந்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்தார். ஆனால் அந்த பொதுச்செயலாளர் பதவியில் அவர் வந்து
அந்த ஒரு கெத்து இருக்கணும்ல, அந்த கெத்து இல்லை, பேசவும் தெரியல, ஒரு ஆளுமை தன்மையும் இல்லை. ஆனால் இவரை தொடர்ந்து நம்ம பேச விட்டோம்னா நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் தான் அப்படிங்கிறனால வந்து ஜானகிராமசாமி அவர் பேச்சை வந்து ரொம்ப ஷார்ட்டாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஜானகிராமசாமிக்கும் புஷ்லியானத்துக்கும் ஏற்கனவே தகராறு இருந்துச்சு. அரசியல் ஆலோசகர் ஜானகிராமசாமி என்ன சொல்கிறாரோ அதை விஜய் கேட்பார். அதே போல் புஷ்லி ஆனந்த் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் விஜய் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமும் புஷ்லி ஆனந்த் தான் அப்படிங்கிறதுல, ஆனந்த் தான் அப்படிங்கிறதுல அவரும் அதை மறுக்கலை. அதனால் அவர் ஆனந்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதை விட ஒரு படி மேலே போய் ஜானகிராமசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு நல்லா தெரியும் யாருக்கு வந்து விஜய் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஜானகிராமசாமியோட ஆதவ அர்ஜுனாவை லிங்க் போட்டார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சோழிங்கநல்லூர் தொகுதியில் வந்து ஆனந்த் வந்து போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில் இருக்கிறார். ஏன்னா சோழிங்கநல்லூரில் எல்லாமே ஐடி லிங்காக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த சைடு போட்டி போட்டால் கண்டிப்பாக நமக்கான ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. ஆனால் வந்து என்ன செய்கிறாரு, சோழிங்கநல்லூரில் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஐடி ஊழியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, உறுப்பினர் சேர்க்கை, கிளை அமைப்பு எல்லாத்தையுமே உருவாக்கிட்டார் இவர் புஷ்லி ஆனந்த் வந்துட்டு அந்த தொகுதியில் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அந்த தொகுதியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் அவர் தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்கிறார். ஆனால் அந்த தொகுதியில் வந்து அவர் மேலே வந்து அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி அதிருப்தி இருக்கும்போது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கேபி கந்தன் அப்படிங்கிறவர் பெருசாக வரவேற்பு இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும். தாவேகாவுக்கு அங்கே ஐடி விங்கில் வேலை பார்க்குறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தாவேகா விஜய் அப்படிங்கிறது வந்து மனசில் இருக்குது. அந்த சைடு நின்றோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஏற்கனவே அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அந்த தொகுதியில் தான்ப்பா நான் போட்டி போட போகிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற நிர்வாகிகள்கிட்டலாம் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வந்து போட்டி போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கழட்டி விட்டார். கழட்டி விட்டுட்டு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் வந்து நிறுத்தினா தான் சரியாக இருக்கும். அவருக்கு அந்த தொகுதி, அது இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜானகிராமசாமி விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு. சரி நம்மளுக்கு ஆப்படிச்சிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி புஷ்லி அந்த என்ன செஞ்சிட்டாரு, அடுத்து நம்ம ஒரு தொகுதி தேர்வு பண்ணணும்ல, அம்பத்தூர் தொகுதி சைடு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா பட்டியல் இன சமுதாய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டு, சரி அந்த தொகுதியில் அம்பத்தூரில் நம்ம போட்டி போடலாம், ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா ஜேடி ஜெயபிரபார் ஏற்கனவே அங்கே தான்ப்பா இருந்தார், அவருக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைடுமே ஒரு செக்கை வச்சு விட்டாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது, எந்த தொகுதியில் தான் நிற்கணும், நான் தேர்தலில் நிற்கணுமா வேணாமா? ஆனந்துக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிப்போச்சு. தேர்தலில் நிற்கணுமா வேணாமா, கட்சியோட போச்சுல நான் எந்த தொகுதியில் நிற்கணுங்கிறத கூட நான் டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு என்னை வந்து இப்படி செல்வாக்கு இல்லாமல் வச்சுருக்கிறீங்க, என்ன தான் என்னை வச்சுருக்கிறீங்க, போச்சலா இல்லை இந்த கட்சியோட கைப்பிள்ளையா நான் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. டி நகரில் நில்லுங்க அப்படின்ட்டாங்க. டி நகரா, என்னடா இப்படி சொல்கிறீங்க, அங்கே நின்றாதாங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வேற சொல்லிவிட்டாங்க. எப்படி நிற்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும், அங்கே டி நகரில் வந்து நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஏன்னா திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவாக கருணாநிதி இருக்கார். அவர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தடவை உதயநிதியோட தீவிரமான ஆதரவாளர் ராஜா அன்பழகன் அப்படிங்கிறவரும் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி 2 பேருமே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த தொகுதியில் போய் நீங்கள் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா டி நகர் சத்யா வேற கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் வேற கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த தொகுதி வேற டி நகர் வந்து பாஜகவுக்கு செல்வாக்கான ஒரு தொகுதி. அதிமுக சார்பாக டி நகர் சத்யாவை விடுங்க, இது பாஜகவுக்கு செல்வாக்கான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழிசை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்புறமா எஸ்ஜே சூர்யா கேட்டுக்கிட்டு இருக்காரு, வினோத் பி செல்வம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி நிறைய பேர் போட்டியில் களத்தில் இறங்குறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆளாக இருக்கிறாங்க. இவங்க கூட வந்து நம்மளை போட்டி போட்டு என்னடா பண்ணுறது, நம்ம ஜெயிக்க முடியுமா? நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொன்னால் சோழிங்கநல்லூர் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவேன். ஆனால் அதையும் தரமாட்டேறீங்க. சரி அம்பத்தூர்னு தள்ளி விட்டீங்க, அம்பத்தூரில் நமக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூரில் போய் நிற்கலான்னு சொன்னால் திடீர்னு இப்போ கொண்டு போய் டி நகரில் தள்ளி விட்றீங்களே, இதெல்லாம் நியாயமையா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? அப்படியே விஜய்கிட்ட போய் சொல்லலாம். விஜய் சொன்னோம்னா சரி நீ சோழிங்கநல்லூருக்கே போங்கன்னு சொல்லிடுவார். ஆனால் விஜய்கிட்ட சொல்கிறதுக்கு முடியலையே. இவங்க இப்போ எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புஷ்லி ஆனந்த் தாங்க அந்த தெருவில் டி நகரில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் கேட்குற தொகுதியை தானே நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க.
விஜய் வந்து சரி அண்ணா டீ நேரா டீ நேரில் நீல் நான் ஜெயிச்சிடலானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை எடுத்து எங்கே பேச முடியும்? என்னடா இப்படி அரசியல் பண்ணுறீங்க ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஆனந்த் ஒரு வேட்பாளர் பட்டியலை தயார் பண்ணார். பொதுச்செயலாளர் முறையில் அவர் ஒரு பட்டியலை தயார் பண்ணார். அவர் வந்து வேட்பாளர்கிட்டலாம் காசு வாங்கி தான் இந்த பட்டியல் தயார் பண்ணியிருக்காருன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு விட்டானுங்க. சரி அந்த லிஸ்ட்டை போட்டு விட்டாருங்க அப்படிங்கிறதுனால அந்த லிஸ்ட்லேருந்து யாருமே பெருசாக சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே நம்ம கூட்டணி போகணும்னு சொல்லி ஆனந்த் விரும்புகிறாரு, நம்மளுடைய தனித்தன்மையை இழக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து பாஜக மேலிடத்திட்ட துட்டு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையும் கட்டி விட்டாங்க. ஆனந்துக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. டேய் நான் வந்து அப்பாவிடா புள்ள பூச்சிடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்குன்னு ஒரு அரசியல் பெருசாக தெரியாது, ஆனால் வந்து இவ்வளோ அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலடா. மக்கள்கிட்ட தான் அரசியல் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் கட்சிக்குள்ளேயே இவ்வளோ அரசியல் பண்ணுறீங்களாடாப்பா சாமிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கட்சிக்குள்ளே எந்த கோஷ்டி பூசலும் இல்லை, கட்சி வந்து ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பில் சிலர் பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிபிஐ தரப்பில் பெருசாக வந்து விசாரணை பண்ணலை. தொழிலதிபரில் சிலர் வந்து விஜயை சந்திச்சிருக்காங்க டெல்லியில். சந்தித்ததில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க. விஜய் எதுக்கும் பதில் சொல்லலை. தேர்தல் தேதி வேறு அறிவிச்சாச்சு. இனிமேல் விஜய் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏற்கனவே விஜய் ஒன்றை உசுப்பேற்றுறாங்கப்பா, 25லேருந்து 30ன்னு சொல்கிறாங்க. நீ பிரச்சாரத்துக்கு போனால் அது 40 கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாக ஜெயிச்சு நீ முதலமைச்சராக முடியும் அப்படின்னு சொல்லி உன்னை உசுப்பேற்றுறாங்க. அதை நம்பாத அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடத்தின் மூலமாக சொல்லி ஒரு அழுத்தம் சொல்லி அவருக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.